அன்பு அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அன்பு என்ன தெரியுமா இல்லையா? அன்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிள்ளைங்கள்ட்ட அன்பாரு பாசமாருன்னு சொல்றாங்க. எல்லா பெற்றோரும் பிள்ளைகள் இடத்துல அன்பா தான் இருக்காங்க. எல்லா பெற்றோரும் பிள்ளைகள் இடத்துல பாசமா தான் இருக்காங்க. ஆனா புரிஞ்சுக்க தெரியுதா பெரிய பிரச்சனை. அப்ப 2 பேருக்கு இடையில ஒரு புரிதல் உண்டு வரணும். என்ன பண்ணலாம்? பால் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? பால் பிடிக்குமா பிடிக்காதா? பால் பிடிக்காத ஆட்களும் இருக்காங்களா இல்லையா? பிடிக்காத ஆட்களும் இருக்கிறாங்களா இல்லையா? அதுவே பால் கோவா யாருக்கும் பிடிக்கும்? பால் பிடிக்காதாலும் பால் கோவா சாப்பிடுவாரா இல்லையா? கடம்பு சாப்பிடுவாரா இல்லையா? பாலா பிடிக்காது, ஆனா கடம்பா பிடிக்கும். பாலா பிடிக்காது, பால் கோவா பிடிக்கும். பாலா பிடிக்காது, பன்னீர் மசாலா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பிடிக்குமா இல்லையா? இதே மாதிரிதான் அன்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? எப்படி மில்க் ப்ராடக்டா பிரிஞ்சு இருக்கோ, இதே மாதிரி அன்பும் ஒரு 5-6 வகைகளில் பிரிஞ்சு கிடக்கு. சரியா? அப்போ அதை தெரிஞ்சு யாருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத கேட்டு அதை ஃபீல் பண்ணி நாம அதை கொடுத்தோம் அப்படின்னா உங்க பிள்ளைங்க என்னைக்கும் உங்க பிள்ளைங்களா இருப்பான்.